வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் துரைமுருகன் எம்பி கதிரானந்த் வீட்டில் இல்லாததால் 6 மணி நேரமாக காத்திருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாற்று சாவி மூலம் கதிரானந்தின் வீட்டின் கதவை திறந்து தற்போது தங்களது சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார். அப்பொழுது அவர் வீட்டில் வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 10 லட்சம் ரூபாய் அவரது வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டு, மேலும் அவருக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் வீடு மற்றும் சிமெண்ட் குடோனில் சோதனை நடத்தியதில் 11 கோடியே 55 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில கடந்த 1 மணி அளவில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் துபாய் சென்றுள்ள நிலையில அவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்ய கடந்த 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்து கிடந்தனர். மேலும் அமலாக்கத்துறையினரும் திமுக பகுதி செயலாளர் வன்னியராஜா சென்று கதிரானந்த் இமெயில் மூலம் அவரை யார் யார் உள்ளே செல்வது என தகவல் தெரிவிக்க வேண்டும் என சொன்னதன் அடிப்படையில் தற்பொழுது அதாவது 7 மணி நேரம் கழித்து வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில வேலூர் துணை மேயர் சுனில்குமார் மற்றும் திமுக நிர்வாகி வன்னியராஜ் கையெழுத்து வாங்கி தற்பொழுது சோதனையில் ஈடுபட வீட்டினுள் நுழைந்துள்ளனர். அதாவது 7 மணி நேரம் கழித்து அவரது வீட்டினுள் நுழைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.